அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளையின் சார்பாக 24வது கருத்தரங்கம் சிறப்பாக இனிதாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த விழாவில் அடுத்த பேச்சாளராக நம் மேடையை சிறப்பிக்க வைக்க சுக்கரன் செந்தில் ஐயா அவங்க வருகிறாங்க. வருக வருக என வரவேற்கிறோம். அதாவது பேசுறதுக்கும் சரி கேட்கறதுக்கும் சரி, அதாவது எந்த கோபதாபம் இல்லாமல் இனிமையாக பேசக்கூடிய ஒரு இனிய நண்பர். அதாவது நம்மளுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடிப்படையிலிருந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா அவங்க தான் சிறந்த மனுஷர் அப்படிம்பாங்க. அந்த அடிப்படையில் என்னுடைய அதாவது கல்வி காலம் அடிப்படையிலிருந்து ஆரம்பத்திலிருந்து அவர் உற்று நோக்கி இருக்கிறதுக்கு பிரபஞ்சம் இன்னைக்கு கொடுத்த கிஃப்ட்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாலுமே அதாவது இவ்வளோ வயசுக்கு அப்புறம் நம்ம சந்தித்து ஒரு மீட்டிங் நடத்தி அவரை வச்சு நடத்துறதுக்கான பேச்சை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னாவே அது பிரபஞ்சத்துக்கான ஒரு உண்மையாலுமே வாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்குன்னு அர்த்தம். ஒருத்தரை பழகி இருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட காலம் பழகி இருக்கிறோம், மறந்துடுவோம். அதுக்கப்புறம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு தொடர்பு பண்ண வர வைக்கும். அதுதான் நம்ம உழைச்ச உழைப்புக்கான ஒரு வரப்பிரசாதம், ஒரு வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது இன்னைக்கு அதை நினச்சி பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நான் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குனாவே அந்த அஷ்டமி திதி, திருதிய திதி, இந்த திரையோதிசி திதியில் அதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதாவது இழந்ததையோ தொலைஞ்சதையோ இல்லது ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறதையோ இல்லை பெரிய பிரச்சனையோ இல்லை பெரிய வேதனையோ அதெல்லாம் ஒரு இடத்துல சந்தித்து பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னா நண்பர் முதற்கொண்டு அதாவது இழந்த நண்பரை புதுசாக பார்க்குறோம்னாலும் அதுக்கு அஷ்டமி திதி தான் காரணம், சரிங்களா, திருதி திதி தான் காரணம், திரையோதிசி திதி தான் காரணம் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு சுக்கரன் செந்தில் ஐயா வந்திருக்காங்க. அவங்க அதாவது எனக்கு மட்டும் இல்லை பாலசுப்ரமணியனுக்கும் எனக்கும் 2 பேர்த்துக்குமே தெரிஞ்ச ஒரு நண்பர் அப்படிங்கிற அடிப்படையில் அவரே அறிவுப்படுத்த நான் மறந்துட்டேன். அவர் வெளிப்படையாக சார் உங்களுக்காக நான் உங்கள் பேரும் உங்களுடைய கருத்துகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை வச்சு நான் ஒரு கருத்தரங்கு நடத்தணும், ஒரு விஷயம் நடத்தணும்னு சொல்லி அவர் ஆரம்பித்தப்போ எனக்கு வாழும் தெரியல தலையும் தெரியல. ஆனால் அதை ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன நோக்கத்தில் ஆரம்பித்தாங்களோ தெரியல, என்ன செயல்பாடில் பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் ஆட்டோமேட்டிக்கு எங்களை வச்சு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்துச்சு. அதே மாதிரி அவரை வச்சு செய்யணுங்கிற வாய்ப்பு எங்கள் மனசில் ஓடிட்டே இருக்குது. என்றைக்கா ஒரு நாள் ஒரு இடத்துல தலைமை பொறுப்பு அவரை வச்சு நடத்தணுங்கிற ஒரு ப்ரிஃபரன்ஸ் மனசில் உதயமாக இருக்குது. அந்த உதயம் வெகு சீக்கிரத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த அடிப்படையில் ஐயா அவங்களை பேச வருக வருக என வரவேற்கிறேன். வருக வணக்கம். அனைவருக்கும் இந்த மாலை பொழுதில், அதுவும் கொல்லிமலையில் அரப்புளீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து இந்த கொல்லிமலைக்கு சிறப்பு அப்படின்னு சொன்ன போதுன்னா வாழ்க்கையில் உயரமாக வேணும்னா நம்ம உயரமான இடத்துக்கு வரணும் அப்படின்னு எண்ணத்தோட இங்கே ஜோதிட கருத்தரங்கு நடத்தி வரும் அகத்தியர் ஜோதிட சங்கத்தின் தலைவர் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் ஒளிபரப்பாளர் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தையும், அத்துடன் இங்கே சக ஜோதிட நண்பர்களுடன் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கும் என உயிர் நண்பருமான திருச்சி மேட்டுப்பாளையம் சார்ந்த ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும், மதுரை கவி குயில் வைரமணி அம்மா அவர்களுக்கும், ஜோதிட இதுவரைக்கும் முன்னாடி பேச சென்ற இரும்பாலை விஜயன் ஐயா, இதுக்கு முன்னாடி பேச சென்ற குரு மணிகண்டன் மற்றும் சூரிய நாராயணன் ஐயா, திருச்சியிலிருந்து வருகை தந்திருக்கும் அத்தனை ஜோதிட நண்பர்கள் மற்றும் பல்வேறு மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு எல்லாமே நன்றி சொல்லிடுறேன். இன்னைக்கு இன்றைக்கு நவீன உலகத்தில் இன்றைக்கு காலப்பொழுதில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உயர்கல்வி அப்படிங்கிற ஸ்தானம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னைக்கு பெரும்பாலான ஜோதிடர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நிறைய விருப்பப்படுறாங்க. அப்போ உயர்கல்வி அப்படிங்கிறது என்ன சொல்லுன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு கல்வி ஸ்தானமும், 10ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு கல்வியும், 12ஆம் வகுப்புலேருந்து காலேஜ், அது எந்த மாதிரி மருத்துவ சார்ந்த துறைகளாக இருந்தாலும் சரி, பொறியியல் சார்ந்த துறைகளாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த துறைகளாக இருந்தாலும் சரி, அது ஒரு துறை, சட்டம் சார்ந்த துறைகள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உயர்நிலை கல்வி, அதெல்லாம் உயர்நிலை ஆராய்ச்சி கல்வி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்பட்ட கல்விகள் இன்னைக்கு இருக்குது. இந்த பல்வேறு தரப்பட்ட கல்வியில் இருந்தாலும் இன்றைக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நான் படிக்கும் போதெல்லாம் நீங்கள் அடுத்து என்ன படிக்க போகிறேன்னு எங்கள் வீட்லேயும் கேட்டதில்லை, நானும் யோசிச்சுட்டேன், ஏதோ படிக்கணும் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்றைக்கு சமீப காலமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2020க்கு பிறகே பார்த்தீங்கன்னா உயர்கல்வி ஸ்தானத்தில் ஏன் குழந்தை என்ன படிக்கும், ஜாதகம் எழுதும் போதே என் குழந்தை என்ன படிக்கும், என் குழந்தை என்னத்துக்கு போகும் அப்படின்னு தான் கேட்குறாங்க.
அப்போ இந்த உயர்கல்வி சாணம் அப்படிங்கிறது இன்றைக்கு நடைமுறையில் இருக்கும்போது அது முக்கியமானதா அப்படின்னு கேள்வி கேட்டால் ரொம்ப 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 முக்கியமானது. இப்போ விஜய் பிறந்து இப்போ ஐயா கொஞ்சம் முன்னாடி இரும்பாலை விஜய் பேசும்போது அவர் பிறந்திருக்கும் போதே அவர் முதலமைச்சர் ஆகான்னு சொல்லியிருப்பாங்களா? எந்த ஜோசியாரும் சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா? ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் ஜாதக ரீதியாக, அதாவது ஜோதிட ரீதியாக என் குழந்தை என்ன படிக்கும், என்ன செய்யும் அப்படிங்கிற ஆசைகள் நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கு. அந்த ஆசைகளை நம்ம நிறைவேற்றி கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக ஜாதக ரீதியாகவே அவரோட பிறந்த சார்ட்டை வச்சு கண்டிப்பாக ஜாதகத்தில் சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியும். அப்போ அந்த கல்வி சாணத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, குழந்தையோட லக்னம், 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதிகள் நின்ற ராசி, அதோட ராசிகளோட அதிபதி இல்லாமல் அது என்ன நட்சத்திர காலில் நிற்கிது, என்ன நட்சத்திரத்தில் சாரத்தில் நிற்கிது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்த ஜோதிடத்தில் நம்ம வெற்றி பெற முடியுமானா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இந்த 12ஆம் வகுப்பு தேர்வு முடிஞ்ச பிறகும் சரி, 10ஆம் வகுப்பு தேர்வு முடிஞ்சவனும் சரி, நிறைய மாணவர்களோட பெற்றோர்களே கேட்டு போறாங்க, என் குழந்தை அடுத்து என்ன படிக்கும் சார், என் குழந்தை இதுதான் படிக்கணும்னு ஆசைப்படுது, ஜோதிட ரீதியாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லி சமீப காலத்தில் இந்த +2 ரிசல்ட்டுக்கு மேலே கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு 100 ஜாதகத்துக்காக நம்ம சொல்லியிருப்போம், ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கோம். இதுதான் உன் குழந்தை படிக்கும், அதே மாதிரி அடுத்த வருஷத்தில் என் குழந்தை இதுதான் சார் படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு என்கிட்ட திரும்பி சொல்கிறாங்க. ஏன் காரணம் அப்படின்னா, அப்போ இந்த நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தான் ஏற்றக்கூடிய மனப்பக்குவம் இருக்குமானா கண்டிப்பாக உண்டு. இப்போ அதில் 2-3 உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா என்ன படிக்கணும்னு ஆசைப்படுவாங்கன்னா, நல்ல மார்க் வாங்கக்கூடிய குழந்தைகள் டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு விரும்பப்படுவாங்க. இன்னொன்று மருத்துவ ரீதியாக, அதாவது டாக்டர் மருத்துவ சார்ந்த துறைகள், மருத்துவத்தில் நிறைய பிரிவுகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சட்டத்துறைகள் போவாங்க, பொறியியல் சார்ந்த துறைகளுக்கு போவாங்க. அது இல்லாமல் இன்னைக்கு பேராமெடிக்கல்னு சொல்லிட்டு நிறைய வந்துருச்சு. அப்போ இதை சார்ந்த துறைகளுக்கெல்லாம் அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா கண்டிப்பாக உண்டு. இதை தான் நான் படிக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ 11ஆம் வகுப்பு ஒரு குழந்தை 10ஆம் வகுப்பு படிக்கிறது முடிச்ச உடனே நான் நீட்டு என் பொண்ணுக்கு போகுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா நம்ம கணிச்சு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். அப்போ 5ஆம் பாவத்தில் ஒரு நீட் எக்ஸாம் ஒரு குழந்தை MBBSக்கு நீட்டுக்கு ப்ரிப்பேர் போகணும்னா 5ஆம் பாவத்தில் புதன் குரு, 6ஆம் பாவத்தில் செவ்வாய் புதன், 9ஆம் இடத்துல குரு சூரியன், இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு நீட்டுக்கு நீங்கள் படிக்க சொல்லி அந்த பொண்ணு MBBSக்கோ இல்லை அதை சார்ந்த துணை மருத்துவ பாடப்பிரிவுகளுக்கு கண்டிப்பாக போவாங்கன்னா கண்டிப்பாக போவாங்க. அந்த ஜாதகத்தில் அந்த கொடுப்பனை இருக்கான்னு நம்ம பார்த்து சொல்லணும். அந்த மாதிரி சொல்லும் போது தான் நம்ம அவங்களுக்கு ஒரு உத்தியோகத்தை பெற்றோர்களுக்கு பிடிக்கும். அப்போ அந்த குழந்தை அந்த துறைக்கே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக போவதற்கான சூழல் உருவாக்குமா அப்படின்னா உருவாக்கும். அப்போ பொதுவாகவே ஜாதக ரீதியாகவே ஒரு ராசி லக்னங்கள் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 லக்னங்கள் 6 ராசிகள் பார்த்தீங்கன்னா மருத்துவ சார்ந்த குணங்கள் இயற்கையாகவே இருக்கும். ஒருத்தர் படிக்காதவராக இருப்பார், அந்த லக்னத்தில் அந்த ராசியில் பிறந்திருந்தாருன்னா இயற்கையிலே பார்த்தீங்கன்னா கடக லக்னம் கடக ராசி, மேச லக்னம் மேச ராசி, கன்னியா லக்னம் கன்னி ராசி, விருச்சக லக்னம் விருச்சக ராசி, மகரம் மீனம் லக்னம், இந்த மாதிரி லக்ன ராசியில் பிறந்தவங்க பொதுவாக மருத்துவ குணம் சார்ந்தவங்க. படிக்கவே இல்லை சார், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி படிக்காமே இருந்திருப்பாரு. பார்த்தீங்கன்னா ஒரு இலைய கசக்கி கொடுத்து அந்த மருத்துவத்தை சரிப்படுத்துவார். இல்லைன்னா கை காலுக்கு எண்ணெய் நீவி விட்டு பார்த்தீங்கன்னா சுழுக்கு வலிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்க மாட்டார். அவங்கெல்லாம் எப்படி பண்ணீங்க மருத்துவ அறிவில் இருக்காங்க. அப்போ அவங்களோட ஜாதகத்தை நான் ஆய்வு பண்ணியிருக்கேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்துல அப்போ அந்த மருத்துவத்தில் அவங்களுக்கு பங்கு பெறக்கூடிய தன்மை அங்கே இருக்கு, அந்த கிரக அமைப்பு அங்கே கொடுக்குது. அதனால தான் அது அவங்க மருத்துவத்தில் பங்கு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. பொதுவாக கடக லக்னம் மேச லக்னம் கன்னியா லக்னம் விருச்சக லக்னம் மகரம் மீனம் ராசி லக்னங்கள் நட்சத்திர புள்ளிகளோட அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்னு சொல்லலாம், இல்லை மருத்துவ சார்ந்த துறைகள்னு சொல்லலாம். அதுலன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் அது மருத்துவ குணத்தை சார்ந்த நட்சத்திரம் தான். அதில் வரக்கூடிய அடுத்து ஆயிலியம் அதுவும் மருத்துவ சார்ந்த குண நட்சத்திரங்கள் தான். அனுஷம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளும் மருத்துவ சார்ந்த துறைகள் இல்லைன்னா மருத்துவ சார்ந்த அலைடு மெடிக்கல் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய சார்ந்த துறைகளுக்கு போவாங்கன்னா கண்டிப்பாக போகக்கூடியதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே இந்த 6ஆம் பாவத்தில் சம்மந்தப்பட்ட படிப்பு அப்படின்னு சொன்னோம்னாவே வச்சுங்களேன், 6ஆம் பாவத்தில் 6ஆம் பாவகம் 10ஆம் பாகம் 12ஆம் பாகத்தோட தொடர்பு இருந்தால் மட்டும்தான் மருத்துவம் படிப்பாங்க. அந்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் வீடு 4-10 தொடர்பு கண்டிப்பாக வேணும். 4ஆம் வீடு 10ஆம் வீடோட அரசு கிரகமுடைய தொடர்பு இருந்தால் தான் அவங்களுக்கு மருத்துவம் கிடைக்கும். அதேமாதிரி 6ஆம் அதிபதி அரசு வீடாகி 4 அல்லது 10ஆம் அதிபதி தொடர்பு இருந்துச்சுன்னு பார்த்தாலோ இல்லை சேர்க்கை ஏற்பட்டாலோ மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்பு படிப்பாங்க. அதுமாதிரி சூரியன் செவ்வாய் லக்னப்படி 6, 8, 12 மறந்தாலும்
சூரியனுக்கு செவ்வாய் 6, 8, 12 இருந்தாலும் அந்த மருத்துவ தொடர்பு கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா பிற்பகுதியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த துறையை விட்டு விலகி வெளில வரக்கூடிய சூழலும் ஏற்படும். ஏன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்குது. அப்போ பொதுவாகவே நமக்கு குழந்தைகளோட ஜாதகத்தில் ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறோம். அந்த பொதுவாக சூரியன் அப்படிங்கிறதாவே அரச கிரகம், செவ்வாய் பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய கிரகம். செவ்வாயும் சூரியனும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடியது. புதன் பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை இல்லாத மருத்துவம் செய்யக்கூடியவர். குரு பகவான் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எஜுகேஷன், அதில் வந்து ப்ரொஃபஸராக இருப்பாங்க. குரு சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஸராக இருப்பாங்க. சனி தொடர்பு படும்போது பார்த்தீங்கன்னா நீண்ட கால தசைப்பிடிப்பு, எலும்பு இந்த மாதிரி தார்ந்த துறைகளுக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கேது வரும்போது சர்ஜரி பற்றி ஆய்வு செய்வாங்க. ராகு பார்த்தீங்கன்னா அவங்க மெடிக்கல் சம்மந்தப்பட்ட தொடர்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ வந்து ஒரு குரு புதனும் சேர்ந்துருக்கு சார். 2ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 2, 6, 10 தொடர்பு வருது. குருவும் புதனும் வந்துட்டாரு அப்படின்னா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா வங்கி சார்ந்த துறைகளுக்கு இல்லைன்னா ஃபினான்சியல் சார்ந்த துறைகளுக்கு போயிடும். அதே அங்க புதன் குரு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஆசிரியர் சார்ந்த துறைக்கு, இந்த மாதிரி மாற்று அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த துறை வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி பார்க்குற ஒரு ஜாதகம் விருச்சக லக்னம் 2ல புதன். அப்ப 2ஆம் அதிபதி புதன் வலுத்து அந்த குரு வந்து போய் 8ல மறைஞ்சிருக்காரு. அப்ப இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கும் பேரண்ட்ஸ் சொல்றாங்க இந்த பொண்ணு வந்து ஃபினான்சியல் ஓரியன்டா MBA இந்த மாதிரி சார்ந்த படிப்புக்கு நாங்கள் படிக்க சொல்றோம். அந்த பொண்ணு UG முடிச்சிருச்சு, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கு. அவங்க வீட்டில் MBA படிக்க சொல்றாங்க. ஆனால் முடியாதுங்குது. என்ன சொல்லுது அப்படின்னா நான் MCA தான் படிப்பேன். அப்ப 2ஆம் அதிபதி புதன் சொல்லக்கூடிய நட்சத்திரம் அந்த கிரக ரீதியாவே பார்த்தீங்கன்னா அந்த புதன் வலுத்து இருக்காரு. அப்ப அந்த தொடர்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க உயர்கல்வி ஸ்தானத்தில் போகும்போது அவங்க வந்து அந்த கல்வி அந்த கம்ப்யூட்டர் சார்ந்த கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த இடத்துல சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியும். உதாரண ஜாதகமே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த மருத்துவ ரீதியாக உள்ள ஜாதகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு குழந்தையோட ஜாதகமே சொல்றோம். 14/10/2005 இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள்ட்ட கேட்டாங்க இந்த குழந்தை மருத்துவம் படிக்குமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த பொண்ணு நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி மருத்துவம் படிக்கணும்னு சொன்னோம். இந்த பொண்ணு இப்போ 3ஆவது வருஷம் மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ லக்னம் பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னம், செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்காரு. 2 கூடிய குரு பகவான் எங்க இருக்காரு? புதன் குரு சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 2ஆம் அதிபதி சதய நட்சத்திரத்திலையும் 6ஆம் அதிபதி பூச நட்சத்திரத்திலையும் 10ஆம் அதிபதி அனுச நட்சத்திரத்திலையும் போய் உட்கார்ந்து இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த நட்சத்திர ரீதியா இந்த கிரகங்கள் தொடர்பு பெறும்போது இவங்க வந்து அந்த மருத்துவ சார்ந்த துறைகள்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு ஜாதகம்னு சொல்றேன் பாருங்க. இப்ப சமீப காலமா ஒரு ஜாதகம். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா 2/6/2011 தான் பிறந்திருக்காங்க. அவங்க லக்னம் பார்த்தீங்கன்னா மகர லக்னம். லக்னாதிபதி சனி லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு, அஸ்த நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கு. ராகு புதன் சனி தொடர்பு ஏற்பட்டு. அப்ப அந்த அஸ்த நட்சத்திரத்தோட தொடர்பு ஏற்படும் போது 10ஆம் அதிபதி சுக்கிரனோ எங்க உட்காந்துருக்கு? 4ஆம் இடத்துல செவ்வாய் குரு சுக்கிரனோட சேர்ந்து தொடர்பு உட்காந்துருக்கு. இந்த பொண்ணோட ஜாதகத்துல அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வேற ஏதாவது துறைக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா 2ஆம் அதிபதி சனி இந்த ஜாதக ரீதியாகவே எங்கே இருக்காரு? புதன் வீட்டில் போய் உட்காந்துருக்கு. அது என்ன நட்சத்திரத்தில்? அஸ்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாக படிக்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சார்ந்த துறைக்கு தான் நான் போவேன் அப்படிங்குது. ஏன்னா அந்த 2ஆம் அதிபதிகள் 4ஆம் அதிபதி அந்த 5, 9 அதிபதிகளோட சார கிரகங்களோட அமைப்பில் இருக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி சார்ந்த துறைகளுக்கு போகும்போது அந்த பொண்ணு நான் வந்து மேற்கொண்டு மருத்துவத்துறைக்கு போகலை, நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமாக தான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பில் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்ல போது அந்த கிரக அமைப்புலையும் நம்ம எடுத்துக்கொண்டு பலன் சொன்னோம்னா சிறப்பாக இருக்குமானா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இன்னொரு ஜாதகம் பாருங்க, சட்டம் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ சட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிதித்துறை, சட்டம், நீதிபதி, சட்ட ஆலோசனைக்கு இந்த இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது குரு நல்லா இருக்கணும். குருங்கிறது பார்த்தீங்கன்னா தர்மத்தை கடைப்பிடிக்கிறவர். குரு பகவான் சட்டத்துக்கு பேராசிரியர், ஆசிரியர், இது சார்ந்த துறைக்கும் பலன் தரக்கூடியவர குரு பகவானோட வேலை. அடுத்து சனி பகவான் என்ன பண்ணுவார்? ஒழுக்க நெறிகளை சொல்லக்கூடியவர், சட்ட விதிகளை பின்பற்றக்கூடியவர். அடுத்து புதன் தான் சொல்லுவோம் வாய் திறமை நல்லா வேணும். செவ்வாய் அப்படின்னா தைரியம், வீரியம் வேணும். அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த சட்டத்துறைக்கு அவங்க குழந்தைங்க படிக்குமானா கண்டிப்பா படிக்கும். அப்ப நம்ம இப்ப தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய சூரியகாந்த்னு சொல்லக்கூடிய தலைமை நீதிபதியா இருக்கு. அவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன் எங்க இருக்காருன்னா 10ல் இருப்பார், சனி வீட்டில் போய் இருப்பார். ஆனா அவரோட ஜாதக ரீதியில
மூன்றாம் இடத்துல ராகு, சந்திரன் வந்து 12ஆம் இடத்துலையும் 6 கிரகங்கள் சூரியன், குரு, கேது, புதன், செவ்வாய், சனி எல்லாமே அவரோட லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கும். ஆனால் 10ஆம் அதிபதி 9, 10 கனெக்ட் பண்ணி மற்ற கிரகங்களோட தொடர்பில் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து உயர் நீதிமன்றத்தில், அதாவது உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருக்கார். ஏன்னா அவருக்கு குரு, சனி, புதன், செவ்வாய் இது எல்லாமே, இந்த கிரகங்கள் அமைப்பு எல்லாமே ஒரு ஒற்றுமை கொடுத்து ஒரு வலுவான கொடுத்த அமைப்பு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு தலைமை நீதிபதியாக இருக்காரு. அதே மாதிரி இது அடுத்த ஒரு ஜாதகம் சொல்றோம் பாருங்க. 25/7/1989 பிறந்தவர். அவர் வந்து லக்னம் பார்த்தீங்கன்னா துலா லக்னம். சனி 3ஆம் இடத்துல இருப்பாரு. குரு பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் அதிபதி குரு பகவான் லக்னத்துக்கு 9ல் இருப்பாரு. சந்திரன் பார்த்தீங்கன்னா மேசத்தில் இருக்கும். சூரியன் புதன் 10ல் இருக்கும். செவ்வாய் சுக்கிரன் கேது தொடர்பில் இருக்கும். ஆனா இந்த 2ஆம் அதிபதி செவ்வாய் எங்க இருக்காரு? 2ஆம் அதிபதி சிம்ம வீட்டில் போய் உட்கார்ந்துருக்காரு. நம்ம சிம்மத்தோட தொடர்பு பெற்றிருந்தாலும் இவருக்கு அந்த குரு சனி தொடர்பு, செவ்வாயோட தொடர்பு எல்லாம் சேர்ந்து கனெக்ட் ஆகி புதன் தொடர்பு எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கார். ஏன் இந்த வழக்கறிஞருக்கு பாடத்து அவர் வந்து அதுக்கு முன்னாடி டிகிரிலாம் படிச்சிருக்காரு. டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞராக இருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னும் போது இந்த கிரக அமைப்பு தான். அப்போ இந்த குரு சனி புதன் செவ்வாயோட சேர்ந்த அமைப்புகள் எல்லாமே நல்ல அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து உயர்கல்வி ஸ்தானத்துக்கு ரொம்ப வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கானா கண்டிப்பாக உண்டு. அதுமாரி சில பேர் பார்த்தீங்கன்னா சார் செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா அப்படின்னா உயர்கல்வி இதுக்கு சட்டம் சார்ந்த துறைக்கு தான் போவாங்களா அப்படின்னா அதோட சேர்ந்து காவல்துறைக்கும் போகலாம். IAS, IAS, IPS ப்ளஸ் பார்த்தீங்கன்னா SP, DSP இந்த உயர் ரக கேடர்லாம் இருக்காங்கல்ல, யூனிஃபார்ம் போட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறோம் பாருங்க. லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னம். லக்னத்திலே சுக்கிரன் ராகு, 2ல் சூரியன், 3ஆம் இடத்துல புதன். லக்னாதிபதி புதன் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அந்த குரு லக்னத்தில் 10ல் இருக்காரு. 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி குரு லக்னத்தில் 10ஆம் இடத்துல இருக்காரு. செவ்வாய் 3 கூடிய செவ்வாய் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. சனி பகவான் லக்னத்துக்கு 5, 6 கூடிய சனி பகவான் லக்னத்தில் அவரு எங்க இருக்காரு? 12ஆம் இடத்துல இருக்காரு. ஆனா இந்த கிரகங்கள் குருவும் செவ்வாயும் சனியும் தன்னோட பார்வைகளை, குரு வந்து 5ஆம் பார்வையா சூரியனை பார்க்கிறாரு, செவ்வாய் 4ஆம் பார்வையா சூரியனை பார்க்கிறாரு, சனி பகவான் 3ஆம் பார்வை சூரியனை பார்க்காரு. இங்க கன்னியா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது சூரியன் நீசமாச்சு, இங்க அவர் எப்படி அரசு வேலைக்கு போவாரு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அங்கதான் என்ன பண்ணுது, அந்த கிரகங்கள் குரு பகவானும் சனி பகவானும் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் வலுத்து அந்த சூரியனை பார்த்து அந்த சூரியன்கிற கிரகத்தை வலுயேற்றும் போது என்ன செய்யறாரு, இவர் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரி, உயர் ரக காவல்துறை அதிகாரியா இருக்கார். அப்ப அந்த கிரக மேலோட்டமா அந்த பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் நீசமா இருக்கு, இவர் எப்படி அரசு வேலையில் இருப்பாருன்னு யோசிக்க வைக்கும். அப்ப இந்த கிரக ஆய்வுகளை செய்யும் போது யார் என்ன படிப்பாங்க, எப்படி அந்த அந்த கிரகங்கள் எல்லாம் வந்து உயர்கல்விக்கு துணை புரியுதுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு வந்து உதவுமானா கண்டிப்பாக உதவும். நம்ம அது சூரியன் நீசமாயிட்டா நம்ம மேலோட்டமாக சொல்லக்கூடாது. இந்த ஜாதக ரீதியாக அந்த குரு பார்வை, செவ்வாயோட பார்வை, சனியோட பார்வை நல்ல தைரியமான வீரியமான ஒரு முரட்டு சாதமான சட்டத்தை அதாவது கட்டி காக்கக்கூடிய அளவுக்கு உயர் ரக போலீஸ் அதிகாரி. அப்போ இந்த மாதிரிலாம் கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காவல்துறை கூட அமைப்பு கொடுக்குது. அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாகவே நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த 6ஆம் பாவத்தில் அமர்ந்த கிரகங்கள் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வழியாக தான் 2, 6, 10 தொடர்பு கிரகங்கள் வழியாக தான் அவங்க வேலையும் அமையும். அப்போ 2ஆம் இடத்தையும் பார்க்கணுமா சார்? கண்டிப்பாக பார்க்கணும். தனம் வாக்கு குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தையும் பார்க்கணும். 6ஆம் இடங்கிறது அதுங்க பார்த்தீங்கன்னா கடன் நோய் ஒம்பு வழக்குன்னு சொல்லுவோம், தொழிலும் சொல்லுவோம், அது வேலைக்கு அரசு அதை பார்த்தீங்கன்னா அடிமை ஜீவனம் உயர் அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை தனியாரில் போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் 6ஆம் பாவத்தையும் பார்க்கணும். 10ஆம் பாவம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பாவத்தை பார்க்குறோம். அப்போ நம்ம மேலோட்டமாக பார்க்காம இந்த பாவகங்கள் அடிப்படையிலேயே அவரோட கல்வியை நம்ம நிர்ணயிச்சு இவர் இன்னும் வேலை தான் செய்வார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரி, இப்போ அதில் பார்த்தீங்கன்னா காவல்துறை யூனிஃபார்ம் போடாமல் சில பேர் காவல்துறையில் வேலை செய்வாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் கேது செவ்வாய் தொடர்பு பெற்றிருக்கும். 2, 6, 10
கேது செவ்வாய் தொடர்பு பெற்றிருக்கும். அப்ப கேது செவ்வாய் தொடர்பு பெறும்போது யூனிஃபார்ம் போட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சிஐடி புலனாய்வுத்துறை, சரிங்களா, இந்த மாதிரி துறைகள் எல்லாமே வேலை செய்வாங்க. அதே மாதிரி செவ்வாய் சனி தொடர்பு பட்டுச்சு அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் வரக்கூடிய யூனிஃபார்ம் போட்ட ட்ரெஸ்ஸு, இல்லைன்னா மிலிட்ரி, சரிங்களா, இல்லைன்னா என்ன சொல்லலாம், அவங்க இந்த செவ்வாய் சனி தொடர்பு வரும்போது இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகள், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அணிகள், அதாவது அந்த இரும்பு செவ்வாய் சனி தொடர்பு பெறும்போது பார்த்தீங்கன்னா ரயில்வே சார்ந்த துறைகள், ரயில்வே அதிகாரிகள், அதில் வரக்கூடிய தளவாட பொருள்களை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள், இந்த மாதிரி இது எல்லாமே அந்த தொடர்பு ஏற்படுத்தும். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த தொடர்பு இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி 7ஆம் பாவத்தில் சனி சம்பந்தப்பட்டதுன்னா பொது சேவை, பொதுஜன தொடர்புன்னு சொல்லுவோம், சரிங்களா. அப்போ செவ்வாயோட 4ஆம் பார்வை அரசு வீடாகி அங்கே குரு சூரியன் அமர்ந்து நல்ல ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அமைச்சர், இன்னைக்கு இருக்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட தமிழ்நாடு அரசு உள்ள அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இளவயதோட அமைச்சர்கள் தான் வந்திருக்காங்க. அவங்களோட பிறந்த தேதிகளை நீங்கள் வந்து பர்த் சார்ட் போட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ அவ்வளோ பேத்துக்குமே இந்த 4ஆம் பாவகத்தோட தொடர்பு, செவ்வாயோட தொடர்பு, குரு சூரியனோட தொடர்பு கண்டிப்பாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அந்த அமைப்பு இருக்கவும் தான் அவங்க எல்லாமே புகழ் பெற்று இன்னைக்கு அமைச்சர்களாக வந்திருக்காங்கன்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த நமது அகத்தியல் ஜோதிட வித்யாலயா ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இதுவரைக்கும் திருச்சியிலிருந்து செந்தில்குமார் அண்ணன் ஜோதிடத்தை பற்றியும் ஜோதிட கதமத்தை பற்றியும், ரெண்டாவது கல்வி, வேலை, தொழில் எல்லாமே சிறப்பாக செயல்பட்ட அண்ணனுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறோம்.